நிச்சயமாக அவருடைய வருகை உள்துறை அமைச்சர் மற்றும் தமிழ்நாட்டுக்கு நிறைய விஷயங்களை கொண்டு சேர்த்துருக்குறாங்க. ஆகையால் நிச்சயமாக மிகப்பெரிய வரவேற்பு அவருக்காக இப்போ எல்லாரும் வரவேற்க காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த அளவில் இன்றைக்கி அவருடைய வருகை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வருகையாக காணப்படுகிறது. வரக்கூடிய 2026 தேர்தலை எதிர்கொள்வதற்கு இன்னும் 1.5 ஆண்டுகள் தான் நமக்கு இருக்கிற காரணத்தால் இது போன்ற ஒவ்வொரு தலைவர்களோட வருகையும் முக்கியத்துவம் பெறுங்கிறது என்னுடைய பார்வை. நீங்கள் பல கட்சிகள் இந்த மாதிரி கருப்பு கொடி காமிச்சது வரலாறு. ஆனால் அதே கட்சிகள் கோபேக் மோடின்னு சொன்னவங்கலாம் கம்பேக் மோடின்னு சொன்னவங்கள நம்ம பார்த்துட்டோம். அதனால் கருப்பு கொடி காமிக்கிறவங்க நிச்சயமாக பச்சை கொடி சீக்கிரம் காமிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இப்போ வரக்கூடிய இந்த நிகழ்ச்சி அவர் உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி அவர்களுடைய பேரன் அவருடைய கல்யாணத்துக்கு வராரு. ஸோ இப்போ அரசியல் ஒன்றும் இது கிடையாது, நம்ம வெல்கம் பண்ணுறோம், அவ்வளோதான். பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஷார்ட் விசிட், ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் தான் இருக்கிறாரு. சூழலில் ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரி மாநில நிர்வாகிகள் கட்சி நிர்வாகம் அதுக்கு எனக்கு தெரியல, ஸ்கெட்யூல் இருக்கிற மாதிரி தெரியல. பட் இருந்தாலும் ரொம்ப டைட் ஸ்கெட்யூல். வந்துட்டு போயிட்டார். பட்ஜெட் இருக்குல்ல நாளைக்கு. ஸோ இப்போ நாளைக்கு பட்ஜெட் செஷன். இப்போ ஆல்ரெடி இப்போ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இன்றைக்கி தான் இதை பண்ணியிருக்கிறாங்க. பட்ஜெட் செஷன் இருக்கிறதுனால யூ வில் பி ரிட்டர்னிங் பேக். காங்கிரஸ் கருப்பு கொடி காட்ட தயாராக இருக்கிறதா சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க கருப்பு கொடி? யாரு? காங்கிரஸ் கட்சி. அந்த கட்சியிலே 4 பேர் இருக்கிறாங்க. காட்டினா காட்டிட்டு போட்டோம். நம்முடைய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் இன்றைக்கு சென்னைக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். இதில் ஒரு வேடிக்கை என்னவென்று சொன்னால், போன முறை அமித்ஷா அவர்கள் வருகையின் போது தமிழக அரசு வேண்டுமென்றே மின்சாரத்தை துண்டித்து பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள். அதற்கு ஈடு கொடுப்பதற்காக இன்றைய தினம் நீங்களே பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆயிரக்கணக்கான நபர்கள், கட்சிக்காரர்கள் மட்டும் கிடையாது, பொதுமக்கள் அத்தனை பேரும், பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள், பொதுமக்கள் அத்தனை பேரும் 50% பாரதிய ஜனதா கட்சி இருக்கின்றது என்றால் மீதம் இருக்கக்கூடிய 50% பொதுமக்கள் இருந்து உற்சாகமாக அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் ஒரு அற்புதமான ஒரு காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அதாக இந்த முறை கரண்ட் கட் பண்ணாலும் சரி, நாங்களாகவே மின்சாரத்தை துண்டித்தாலும் கூட நாங்களே அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாக வரவேற்பு கொடுப்பதற்காக நாங்கள் எல்லாம் கூடியிருக்கின்றோம். அதனால் மிகுந்த ஒரு வரவேற்போடு நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். நன்றி. இன்று சென்னைக்கு வருகை தந்த மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுக்கு மிக பிரம்மாண்டமான வரவேற்பினை தமிழக மக்களின் சார்பாக, குறிப்பாக நரேந்திர மோடி அவர்களுக்கு மதுரை வாழ் மக்களின் சார்பாக நன்றி தெரிவிக்கும் விதமாக, அதாவது இந்த டங்ஸ்டன் விவகாரத்திலே ஒரு கரெக்டான டைம்ல கரெக்டான முடிவெடுத்து மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அரசியல் ரீதியாக செயல்படாமல், இப்போ நாளைக்கு எலெக்ஷன் ஒன்றும் வரல, திமுக எல்லாம் பாத்தீங்கன்னா தேர்தல் வர சமயத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் ரத்துகள்லாம் செய்வாங்க. ஆனால் மக்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளித்து மத்திய பிஜேபி அரசாங்கம் நரேந்திர மோடி அவர்களின் ஆணைக்கிணங்க திரு கிஷன் ரெட்டி அவர்கள், அமைச்சர் அவர்கள் உடனடியாக அந்த டங்ஸ்டன் சுரங்கம் என்பதை ரத்து செய்தார்கள். அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இன்று சென்னையில் ஒரு மிக பிரம்மாண்டமான வரவேற்பானது உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. பல கெடுபிடிகளுக்கு இடையே காவல்துறையின் கட்டுப்பாடுகளை மீறி, அதாவது மக்கள் வருவதை தடுத்து வாகனங்களை அனுமதிக்காமல் எப்போதும் போல் இந்த முறையும் அதிகமான சிரமத்துக்கு இடையிலே இந்த நிகழ்ச்சியானது மிக வெற்றிகரமாக சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு மக்கள் வெள்ளமாக மாறி திரு அமித்ஷா அவர்களுக்கு தமிழக மக்களின் சார்பாக மிகப்பெரிய பிரம்மாண்ட வரவேற்பு இன்று வழங்கப்பட்டது. அரசியலில் ஒரு தெளிவு வேணும். அந்த தெளிவு நம்முடைய மத்திய அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கிட்ட ரொம்ப ஒரு நுணுக்கமான ஒரு இது இருக்குது. அது அவர் எதை நோக்கி பயணிக்கிறாரோ அந்த இலக்கை அடையணுன்றதில் மிகவும் தெளிவாக இருப்பார். ஸோ அதை நாங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணுறோம். நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் அடுத்த 2026 ஆட்சி அமைப்பதற்குண்டான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் அவருடைய ஆலோசனையின்படி நாங்கள் முன்னெடுத்து செல்கின்றோம். அண்ணாமலைஜி வருகைக்கு அப்புறம் மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி இருக்குது. ஸோ அது எங்கள் எல்லா பாரதிய ஜனதா கட்சிகளுடைய தொண்டர்களும் ஏற்றுக்கணும். ஏறக்குறைய 1 கிலோமீட்டர் நீளத்துக்கு வரவேற்பு அளிக்க இருக்கின்றோம். மிகப்பெரிய உற்சாகத்துடன் இங்கே தொண்டர்கள் வான வேடிக்கை மற்றும் மயிலாட்டம், ஒயிலாட்டம், கிராமிய கலை நிகழ்ச்சி, பரதநாட்டியம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நாங்கள் மிகப்பெரிய உற்சாகத்துடன் எங்கள் தலைவரை வரவேற்க நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக எங்களோட அமித்ஷாஜி அவருடைய வருகைகள் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ரொம்ப நாள் கழித்து, நீண்ட நாள் கழித்து எங்களுடைய அரசியல் சாணக்கியர் அமித்ஷாஜி அவர்கள் ஒரு விழாவுக்கு, கல்யாண விழாவுக்கு வந்துட்டுருக்கார்.
மிகவும் இப்போ தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு. பாஜகவோட உட்கட்சி எலெக்ஷன் தேர்தல்கள்லாம் போயிட்டுருக்கு. அதனால் இந்த எதிர்பார்ப்பு வருகைன்றது மிக முக்கியமான வருகை அமித்ஷாஜி அவர்களுக்கு. அதே மாதிரி அடுத்த கட்டத்துக்கான நடவடிக்கை, திமுக அரசாங்க பிரச்சனைகள் அனைத்தும் இன்றைக்கி விவாதிக்கப்படும் நினைக்கிறோம். அரசியல் சாணக்கியர் சொல்லியிருக்கான், வருகின்ற 2026க்கான தேர்தல் முன்னோட்டமாக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இன்றைக்கே முக்கியமான விஷயங்கள்லாம் ஆலோசனைக்கப்படலாம். எங்களோட கட்சி அடுத்த கட்டத்துக்கான விஷயங்களை முன்னெடுத்துக்கிறதுக்கு எங்களோட தலைவர் வருகை மிக முக்கியமான வருகை. இதை எதிர்பார்க்குறோம். இப்பொழுது நமது மத்திய அமைச்சர் அவர்கள் அமித்ஷாஜி வருகை தர உள்ளார். அவர்களை மிகுந்த எதிர்பார்ப்புடன் நமது மத்திய சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பாக மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். போன முறை வரும்பொழுது மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருட்டில் அவரை அழைத்துச் சென்ற நிலை ஏற்பட்டது. இம்முறை நாங்களாகவே எங்கள் சொந்த செலவில் நாங்கள் ஜென்செட் வச்சு லைட்டெல்லாம் செட் பண்ணி அவரை ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு காத்து கொண்டு இருக்கிறோம். மத்திய சென்னை கிழக்கு மாவட்டத்திலேருந்து வரோம். ஆர்பர் 1000 விளக்கு சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி. அமித்ஷா அவர்களுடைய வருகை தமிழகத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. தமிழக மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகிறதுன்றதுக்கு உண்டான ஒரு அடிப்படை விஷயத்தை இன்னைக்கு அவர் உணர்த்த போகிறாரு. இனி வரும் காலங்களில் அமித்ஷாவோட வருகையினால் அரசியல் மாற்றங்கள் மிக பெரிதாக நடக்கப் போகிறது. எங்களை மாதிரி புது மாவட்ட தலைவர்களுக்கு புது உற்சாகத்தை அவர் தராரு. அதனால் எங்களுக்கு அவர்கிட்ட சந்திக்கும் போதோ இல்லது பேசும்போதோ அறிவுரைகள் கூறும்போதோ எங்களுக்கு புதுவிதமான உற்சாகத்தையும் புதுவிதமான கிளை கமிட்டிகளையும் அமைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை நாங்கள் அதிவேகமாக செய்யறதுக்கு உண்டான ஒரு பூஸ்டாக அவரை கருதுகிறோம். கொண்டு வரோம். எல்லாரும் அவங்கள பார்க்கணுங்கிற ஒரு ஆவலோட வராங்க. மக்களுக்கு விருப்பம் இருக்கு, வராங்க. அத்தனை பேரை நான் வேன்ல ஏற்றி கொண்டு வரேன். எனக்கு முன்னாடி ஆட்டோ இத்தனை பப்ளிக் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கோம். ரோட பிளாக் பண்ணேன்னு சொன்னீங்க. சரி, நான் அதையும் ஒத்துக்கிட்டு சைட்ல வேனை நிப்பாட்டி காரை விட்டு இறக்குறோம். எங்களை கிராஸ் பண்ண விட மாட்டேன்னு பொம்பளை அப்படியே அழகா தூக்கி போட்டா என்ன அர்த்தம்? இது அராஜகம். யாரோட ஆட்சியில யார் அராஜகம்? தமிழை பத்தி பேசுறீங்க, தமிழ் பண்பாடை பத்தி பேசுறீங்க, பெண் உரிமையை பத்தி பேசுறீங்க. பெண்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாதா? போலீஸ்க்கு யாரும் உங்களை பவர் கொடுக்க சொன்னா கை வைக்கிறதுக்கு லேடிஸ் நாங்க என்ன பண்ணிட்டோம்? உங்க பப்ளிக் ரோட பிளாக் பண்ணி போயிட்டோமா? ஒரு நிமிஷம் கிராஸ் பண்றதுக்கு பிளாக் ஆகி 2 சைடும் வண்டி போகல. வண்டி போகாம எங்களை அலோ பண்ண வேண்டியதானே? அதை கிராஸ் பண்ணும் போது எங்களை போட்டு பிரச்சனை பண்ணா என்ன அர்த்தம்? அது மரியாதையா சொல்லலாம். கால் செருப்பு கையை பிடிச்சி இழுக்கிறது, அந்த பக்கம் 2 போலீஸ், இந்த பக்கம் 2 போலீஸ். என்ன அவ்வளவு போலீஸ் அராஜகம்? என்ன யார் உங்க சொந்த யார் தூக்கிட்டு போறா? உனக்கு திறமை தான், நீ நேர்மையா ஆட்சி பண்ணு. ஓஎம்ஆர்ல நடந்த ஈசிஆர்ல லேடிஸ்க்கு அப்ப என்ன பண்ணீங்க? நீங்க காப்பாத்த முடிஞ்சா? அந்த லேடிஸ் எல்லாம் வீடியோ எடுத்து நலையிறோம். அப்ப எங்க போனீங்க உங்க போலீஸ் ப்ரொடெக்ஷன்? அந்த வீணா போன நாய்ங்களா டிஎம்கே ஆட்சி பண்றீங்களா? இப்ப எதுக்குடா போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டீங்க? அப்ப எங்க போச்சு நைட்டு? இப்ப எதுக்குடா இவ்வளவு போலீஸ் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு? பப்ளிக் சர்வீஸ் பண்ணா நீங்க மக்கள் குமிறாங்க எங்க பக்கம். உங்களால சர்வீஸ் பண்ண முடியல, உங்களுக்கு பயம் வந்துருச்சு. உங்க ஆட்சியில தெம்பு இருந்தா ஏன் பிளாக் பண்றீங்க? பப்ளிக் பாக்குறத நீ யாரும் பிளாக் பண்ண? நாங்க மீட்டிங் போட்டோமா, அனௌன்ஸ்மெண்ட் போட்டோமா, அராஜகம் பண்ணோமா? ஒண்ணும் பண்ணலையே. அமைதியான வழியில வரோம். ஒரு மனுஷன் செலவு பண்ணி கஷ்டப்பட்டு வரோம். எங்க சொந்த இதுல கட்சி காசுக்காக வர ஆளு நாங்க இல்ல. நேருஜியை பார்க்கணும், அவங்க மாதிரி எப்படி உழைச்சாங்க அந்த காலத்துல, காந்திஜியை பார்க்கணும். அந்த மாதிரி இவருக்கு எங்களை மோடிஜியை பார்க்கணும். எங்களுக்கு ஒரு பற்று இருக்கு. அதுக்கு நீ யாரு? அவர் இருக்கிறதால அமித்ஷா பார்க்க வரோம். அவருக்காக தானே நாங்க இருக்கோம். மோடிஜிக்காக நாங்க இருக்கோம். அமித்ஷா வந்தா இருக்காரு, அண்ணாமலைஜி வந்தா பாக்குறோம். நாங்க யாரையும் அராஜகம் பண்ணலையே. யார் வந்தாலும் அலோ பண்ண மாட்டேன்னா உனக்கு என்ன டெமோக்ராட்டிக் கண்ட்ரி? அது டெமோக்ராட்டிக் அர்த்தம் தெரியுமா உனக்கு? அடிமைப்படுத்துறதா? போலீஸ்கார வச்சு எதுக்கு அடிமைப்படுத்துற நீ? உன் நம்பிக்கை தான் விடு. அது பொம்பளைகளை கை வைக்க சொல்றியே. இந்த மாதிரி முட்டாப்பாய் ஆட்சி எதுக்கு உனக்கு? இந்த டிஎம்கே ஆட்சியில தான் இந்த ரவுடிசம், பொம்பளைகளை கை வைக்கிறதுலாம் உங்களுக்கு தில்லு. வேற ஆட்சியில வச்சு பாருங்களேன், முடியாதுல்ல. இவ்வளவு பிளாக் பண்ணி கூத்தடிக்கிறீங்களே. பெண் உரிமைங்கிறீங்க, மனித உரிமைங்கிறீங்க, டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. என்ன உரிமை கொடுத்துருக்கீங்க? உங்க ரவுடி பையன் 10 பேர் 14 பேர் வெட்டுறான். ட்ரிபிள் கேட்ல ஒருத்தரை வெட்டுறான். இன்னும் அவனை பத்தி யாரும் தெரியாது. ஈஸியான பொம்பளைகளை போய் பிளாக்மெயில் காரை விட்டு இடங்கி தில்லா அடிக்கிறான். அது வீடியோ போக்கஸ் ஆகுது. அதுக்கு போலீஸை ரிப்ளை கொடுப்பீங்க. இல்ல அந்த பெண்ணு மோடி என்ன பொண்ணு மோதிட்டா ரைட்ல ரவுடிசம் பண்ணுவானா? டேய், எந்த ஆட்சியில யாருக்கிட்ட சப்போர்ட் பண்றீங்க? அராஜகமே நீங்க தானடா. அதுல டிஎம்கே கொடி இருக்குல்ல, கொடி இருக்கிறதால தானே அராஜகம். அது உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு ஏன்னா பப்ளிக்க போட்டு வரைக்கிறீங்க. ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஆட்சியில நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை உடைக்கணும்னா அதை உடைக்க விட மாட்டேங்கிறீங்களே. நாங்க வந்துட போறோம்னு உங்களுக்கு பயம்.
நாங்க என்ன இப்ப எலெக்ஷனா பேசணும் இல்ல ஏதாவது மீட்டிங் நடத்துறோமா? பொம்பளை ரோடு கிராஸ் பண்ண விட முடியல, மானங்கட்ட பயலுங்க. உங்களுக்கு எதுக்கு நான் ஓட்டு போடணும்? டேய், என் பேரு உமா மகேஸ்வரி, அட்வொகேட் கோடம்பாக்கம். டேய், என்னடா பண்ணீங்க உங்க ஆட்சியில? எலக்ட்ரிசிட்டி ஏறி இருக்கு, கார்பரேஷன் டாக்ஸ் ஏறி இருக்கு, காய்கறி ஏறி இருக்கு. ஏய், அந்த அம்மா எங்க இருந்துச்சோ கடவுள்டா. நாம என் கட்சி பத்தி பேசவே வரல. அந்த அம்மா ஆட்சியில இருப்ப விலைவாசி எங்க இருந்துச்சு? எங்க கொண்டு வந்து வச்சிருக்கீங்கடா. லோ கிளாஸா இருக்கட்டும், மிடில் கிளாஸா இருக்கட்டும், சூசைட் பண்ணிக்கிறோம். எவனே வாழ விடுறீங்களாடா? உங்களை பத்தி அரசியல் பேசுறீங்க, உங்க மீட்டிங்கை மட்டும் கவர் பண்ணணும், உங்க நாட்டு மட்டும் மீடியால வரணும், வேற எதுவுமே நடக்கூடாதுல்ல. பப்ளிக் அவ்வளவு இழிச்சவாய். நீ எது சொன்னாலும் உன் சேனல்ல போட்டுதான் கேட்கணும். இவ்வளோ பப்ளிக் கூட இருக்கு, எவனையாவது பார்க்க விட்டீங்களா? கிராஸ் பண்ண விட்டீங்களா? போலீஸ் அராஜகம் தானே பண்றீங்க. உங்க அராஜகத்துக்கு முடிவு கட்டுவோம்டா. 2026 எங்க ஆட்சி வரும். விடாமுயற்சியோடு நாங்க போராடுவோம். இனிமே இந்த டிஎம்கே ஏடிஎம்கேன்னு நீங்க திராவிட கூத்தடிக்கிறீங்க பாரு, இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். படிச்சவங்க படிக்காதவங்க சிந்திச்சு ஓட்டு போடுற காலம் வந்துருச்சு. இப்படியே நீங்க கண்டினியூ பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் சேர்த்து முடிவு கட்டுற காலம் வந்துருச்சு. அந்த முடிவை நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க.